யார் நீ? யார் மணி? உள்ள வரக்கூட வெளியே போ. சொல்றல வெளியே போ. ஜோ, பப்ளிக்ல யார் ஷிப்ல அலோ பண்றது? அதுவும் வீலர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நண்டு நாஸ்தாவா? தேங்க்ஸ் மருது. உட்காரு. ஃபுல்லு கட்டா வாங்கி கொடுப்பானுங்க, ஆஃப் கட்டா வாங்கி கொடுப்பானுங்க, குவார்டர் கட்டா வாங்கி கொடுப்பானுங்க. ஏறி போச்சுன்னா கூட இல்ல ஒரே ஒரு கட்டிங் சாப்பிடுவானுங்க. ஆனா பசிக்குதுரா 2 இட்லி வாங்கி கொடுறான்னா ஐயா துட்டி ஆட்ட இருக்குமானுங்க. நீ ஒருத்தன் தான் வரும்பொழுதே இட்லியோட வர்ற. ஜோ, கேப்டன் எங்க? எந்த கேப்டன்? முகுந்தன் தானே? அவர் இப்போ உயிரோடு இல்ல. என்ன சொல்ற? கப்பல் இங்க இருந்த கிளம்பின 2 மாசத்துல நாடு கடல் போயிட்டு இருக்கும் போது ஆயில் டேங்கர் வெடிச்சு பத்திக்குச்சு. முகுந்தன் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண முடியல, சேர்த்துட்டான். நானும் இன்னொருத்தனை மட்டும்தான் பல்லச்சோம். 6 மாசமா தேடி பார்த்துட்டு முகுண்டனோட பாடி கிடைக்கலன்னு எங்க கம்பெனில சேர்த்து போயிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. நீனும் கல்யாணம் பண்ணிக்கலையா? முகுண்டனும் அப்படிதான். தினமும் உன்னை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார். திரும்பி வந்த மோதிரம் போட்ட கல்யாணம் பண்ணிக்க போறனார். சேர்த்துட்டார். நல்ல ஒரு சாமி. கரெக்ட். நீ எடுத்த முடிவு ரொம்ப கரெக்ட். விரும்புறதெல்லாம் கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நீ விரும்பின பையன் கிடைக்கல, நீ சாவ போற. நான் விரும்பின பொண்ணு கிடைக்கல, நான் சாவ போறேன். ரெண்டும் காதல் தோல்விதான். நான் இங்க வந்து எதுக்கு குதிக்கிறேன் தெரியுமா? இந்த கலங்கர விளக்கம் என் காதல் சின்னமா ஆகணும். நம்ம 2 பேர் பணமும் இங்க தொங்கணும். அதை ஊர் ஜனங்க பார்த்துட்டு 2 பேரும் காதலிச்சோம், வீட்டுல ஒத்துக்கல, அதான் செத்துட்டாங்கன்னு என்னையும் ஒன்னையும் இணைச்சு பேசுவாங்க. இந்த கதையிலையாவது லவ்வர்ஸா இருக்கலாமே. ஏய், உன்னை நம்பித்தான் குதிக்கிறேன். ஏமாத்திடாம நான் துடிச்சு சாவறத பார்த்துட்டு நீயும் குதிச்சு செத்துடணும். உங்க பின்னாடி வந்தா அப்படி தொங்க விட்டுருவீங்களே. காதலிக்கிறது எதுக்கு? சாவறதுக்கா? வாழறதுக்கு தானே? அந்த ஆப்பிரிக்கன் சொன்னது உண்மைதான். கப்பல் ஆக்சிடென்ட்ல காணாம போனவன் செத்துட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட வந்தவனும் இருக்கான். கோயிலுக்கு தானே போற? நானும் வரேன். இன்னைக்கு உன் கடவுளுக்கு முன்னாடி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வா சொல்றேன். என்ன மருது? சர்ச்சுக்கு மெர்சியை நீயே கூட்டு வந்திருக்க? உங்க 3 பேர்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். நாளைக்கு சாயந்தரம் நான் கப்பல்ல புறப்படுறேன். என்னப்பா இது? நாளைக்கு போறியா? ஆமா ஃபாதர். இந்த மண்ணில் நான் கால் எடுத்து வைக்கும் போது இனிமே நம்ம கப்பல்ல ஏறக்கூடாது. மக்கி போனாலும் இந்த மண்ணோட தான் மக்கி போகணும்னு நினைச்சேன். ஆனா கடல் வாழ்க்கை என்ன விடல. வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு இப்ப சொந்தக்காரனையே ஏத்துக்க தயங்குது. நாளைக்கு நான் இங்க இருக்க போறதோ இல்ல கப்பல்ல ஏற போறதோ உன்னை நான்சி கையிலையும் இல்ல உங்க கையிலையோ தான் இருக்கு. என்கிட்ட என்னப்பா இருக்கு? இதை படிங்க ஃபாதர். வருது. கேப்டன், என்னது? இதுல ஏதாச்சும் ஒன்று எடுங்க ஃபாதர். எடுங்க ஃபாதர்.
என்னை பார்த்து சொல்லுவீங்கல்ல, சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன். அதான் எல்லா முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். இனி உயிரை விட்டு பணமா கிடந்தா கூட இப்ப முடிவை சொல்ல மாட்டான். ஆனா அந்த கடவுளோட முடிவு இப்ப உங்க கையில. நான்சி, அவன் போகணுமா? அவன் இங்க இருக்கணும்னு வந்தா நாமெல்லாம் அவனை துரத்தணும். நீதாம்மா அவனை தடுத்து நிறுத்தணும். அவளால முடிவெடுக்க முடியாது ஃபாதர். சத்தியமா சொல்லுங்க, நான் போறத விரும்புறாளன்னு. என்னால முடிவெடுக்க முடியல. பிரிங்க ஃபாதர். நான் கடவுளை நம்புறவ. எந்த முடிவா இருந்தாலும் அது கடவுள் முடிவா இருந்தா எனக்கு நல்ல முடிவு தான். நீங்க பிரிங்க. அதுல இவர் பேர் இருந்தா இப்பவே இங்கேயே உங்க முன்னால இவரை ஏத்துக்கிறேன். இல்லைன்னா காலம் பூரா கேப்டனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை 1000ல் ஒருத்தர், 1,00,000ல் ஒருத்தர், கோடியில ஒருத்தர் மறுபடியும் பழிச்சு வந்தாலும் வரலாம். பிரிங்க. பிரிக்காதீங்க சாமி. இவ ஏதோ தெரியாம பேசுற. இந்த சீட்டை பிரிச்சு மருது பேரு வந்தா நல்லது, வரலனா சீட்டை இப்ப பிரிக்கணும்னு தேவையில்லை ஃபாதர். நாளைக்கு சாயந்தரம் தான் நான் கப்பல் ஏற போறேன். அதுக்குள்ள இவ முடிவு சொல்லனா நானே வந்து சீட்டை பிரிச்சு பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு கடவுள் முடிவு முக்கியம் இல்லை, ஓ முடிவு தான் முக்கியம். என்ன முடிவு எடுத்தாலும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து சொல்லு. வா. மருது பட்னியா படக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு போனேன், அங்கே புளியோதரையும் வடையும் கொடுத்தா நான் எடுத்துட்டு வரேன். அண்ணே, தண்ணி அடிச்சிருக்கேன். அதெல்லாம் கடவுள் மன்னிச்சிருவாரு. ஹோட்டலில் முட்டை குடிக்க வேண்டியது, அப்புறம் அவர் மன்னிச்சிருவாரு, இவர் மன்னிச்சிருவாரு. டேய் நாண்டு, நீ சாப்பிட்டுற, சர்ச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன மருதி இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு? டேய், சீட்டை கிழிச்சு போட்டேன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த துண்டுங்களை எடுத்து பார்த்தா யார் பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. ஆமா. அப்ப ஃபாதர் கிட்ட இருக்கிற சீட்டை பார்க்காமலே யாரு பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதான் இரு வரேன். பார்த்து போ மருதி, நடு சாமத்துல போற. ஃபாதர் தூக்கம் இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பாரு. பேய் நினைச்சு மெர்ஜாயிராத. பொதுவா ஆம்பளைங்க எப்படி தெரியுமா, கல்யாணம் ஆகி 60ஆம் கல்யாணம் வரைக்கும் கூட நம்ம பொண்டாட்டி யாரோடையாவது பேசுறாளா, கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோடையாவது பழக்கம் இருக்குமான்னு நினைக்கிறவங்க. ஆனா மருது, நீ யாருக்கோ காத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் அத சாதாரணமா எடுத்துக்கிட்டு உன்னை லவ் பண்றானா அவன் தான் ஆம்பளை. 5 வருஷம் காத்துக்கிட்டு, 10 வருஷம் காத்துக்கிட்டு. நான் ஒன்னும் சொல்லல, செத்தவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காத. மருதுவோட உண்மையான லவ் மிஸ் பண்ணிடாத. வரலாமா? வா வா வா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஊருக்கு போறேன்ல, நண்டு என் கூட போட்டோ எடுக்கணும்னு சொன்னா. போட்டோ எடுக்க ஆள் இல்லை, அதான் நான்சியை கூட்டு போலான்னு வந்தேன். என் கூட எடுத்துக்க மாட்டியா? நீ வேற. நான்சி எடுமா. வா வா வா. உன் ஹோட்டல் முன்னாடி போட்டோ எடுக்கலாம் தான் வெளியே கூட்டு வந்தேன். ஏ, இன்னைக்கு வேற ஊருக்கு போறேன், கடைசியா பரோட்டா சாப்பிடலாம்னா லீவ் விட்டிய. நீ இங்கதான் இருக்க போற. இன்னைக்கே பாயாவில பரோட்டாவை ஊற வச்சிடுறேன், நாளைக்கு வந்துரு. இன்னைக்கு நான் கிளம்புறேன். கடைசி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்ல செய்யறேன். என்ன மருது, நான்லாம் ஏன் பிறந்தேனே தெரில. கண்ட குடிகாரன்ட்டெல்லாம் இச்சக்குடி வாங்கி குடிச்சிக்கணும், அடி வாங்கிக்கணும்.
ஒரு 2000-3000 பணம் இருந்துச்சுன்னா ஒரு வண்டி, 2 அடுப்பு, ஒரு பாய்லரு, 10 கண்ணாடி கிளாஸ், 4 அலுமினிய பாத்திரத்தை வாங்கி போட்டுக்கின்னு தோ இந்த இடத்துல ஒரு நைட்டு கடையை வச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பாடுனாலும் கௌரவமா சாப்பிடுவேன். இவ்வளவுதானா? இதுக்கு போய் இந்தா என்ன போனி பண்றதுக்கு மட்டும் நான் இருக்க மாட்டேன். இதுல 8000 ரூபாய் பணம் இருக்கு. ம்? ஏய், விடுறா. ம்.